ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. வணக்கம். செய்திச் சுருக்கம். மாவட்ட செயலாளர்களுடன் பழனிசாமி முக்கிய ஆலோசனை. சட்டசபை தேர்தலில் 47 தொகுதிகளை வென்ற அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து படுதோல்வியை சந்தித்தது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் இன்று பழனிசாமி முதல் முறையாக சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். அங்கிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு மரியாதை செலுத்தினார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வந்த இபிஎஸ்ஐ தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். வேலுமணி, சி.வி. சண்முகம் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து போர்க்கொடி தூக்கிய நிலையில் மாவட்ட செயலர்களுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். தெருநாய் அகற்றம் சுப்ரீம் கோர்ட் கரார். பள்ளி, மருத்துவமனை மற்றும் ரயில்வே ஸ்டேஷன்களில் நாய்களை அகற்றுமாறு 2025 சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை திரும்பப் பெற விலங்கு ஆர்வலர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மனு செய்தனர். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வில் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஒரு விலங்கு கருத்தடை மையம் இருக்க வேண்டும். நாய்களுக்கு கருத்தடை செய்து தடுப்பூசி போட்டாலும் அவற்றை மீண்டும் அதே இடத்தில் விடக்கூடாது. நாய்க்கடி அச்சுறுத்தலின்றி அனைவரும் சுதந்திரமாக வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் அரசு ஒரு செயலற்ற பார்வையாளராக இருக்க முடியாது. அனைத்து மாநில அரசுகளும் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பொது இடங்களிலிருந்து தெருநாய்களை அப்புறப்படுத்துவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு இடி மீண்டும் செக். முடிவு சிஎம் விஜய் கையில். 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக இருந்தார். அப்போது இவரது துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார் மற்றும் அவரது தனி உதவியாளர்கள் பி. சண்முகம், எம். கார்த்திகேயன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிந்தது. 2023 ஜூனில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைதானார். அவரது பதவி பறிக்கப்பட்டது. 1 வருடம் கழித்து சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. அதன்பின் இந்த விசாரணையில் தொய்வு ஏற்பட்டது. அமலாக்கத்துறை சென்னை சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் மாநில அரசின் விசாரணை அனுமதி கிடைக்கவில்லை. 2025 மே மாதம் கவர்னருக்கு அமலாக்கத்துறை சார்பில் அனுமதி கோரி கடிதம் அனுப்பப்பட்டது. அரசு ஊழியரை விசாரிக்க மாநில அரசே தகுதியான அதிகாரம் கொண்டது. அமலாக்கத்துறை நேரடியாக தலைமைச் செயலாளருக்குத்தான் கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என அப்போதைய தலைமைச் செயலாளர் கவர்னருக்கு கடிதம் அனுப்பினார். இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை தகுந்த ஆதாரங்கள், ரகசிய விசாரணை குறிப்புகள் மற்றும் புகார் நகல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பென்டிரைவை இணைத்து தலைமை செயலாளருக்கு புதிய கடிதத்தை அனுப்பியுள்ளது. செந்தில் பாலாஜி மற்றும் சிலருக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. விஜய் தலைமையிலான தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என அரசியல் வட்டாரத்தில் அனல் கிளப்பியுள்ளது. மொட்டை மாடியில் காத்திருந்த பெரும் ஆபத்து. கணவன், மனைவி, மாணவன் மரணம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்தவர் கொத்தனார் கருப்பையா, வயது 40, மனைவி சுதா, வயது 34. தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ளனர். நேற்றிரவு வெளியே சென்ற கருப்பையா நீண்ட நேரமாகியும் வரவில்லை என அவரது குடும்பத்தினர் தேடினர். மாடிக்கு சென்று பார்த்தபோது கருப்பையா சுயநினைவின்றி மயங்கி கிடந்தார். தேங்கி கிடந்த நீரில் இருந்து அவர் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. அதை அறியாமல் தூக்க சென்ற அவரது மனைவி சுதா மீது மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்தார். சத்தம் கேட்டு ஓடிவந்த பக்கத்து வீட்டு கல்லூரி மாணவன் சிவா சுதாவை காப்பாற்ற முயன்றான். 3 பேரும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே அடுத்தடுத்து பலியாக்கினர். சிவாவுக்கு வயது 21. நேற்று இரவு மழை பெய்தபோது மாடியில் மின் ஒயர் அறுந்து விழுந்து மின்சாரம் தாக்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. செம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். அப்பகுதியே சோகத்தில் மூழ்கியுள்ளது. தங்கம் விலை மீண்டும் உச்சத்தில். மேற்காசிய போர் சூழல் காரணமாக தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. நேற்று ஒரு சவரன் 1,18,000க்கும் கிராம் 14,750க்கும் சேலானது. இன்று சவரனுக்கு $960 உயர்ந்து 1,18,960 உள்ளது. கிராமுக்கு $120 உயர்ந்து 14,870க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 300க்கு விற்கப்படுகிறது. யானைகள் சண்டையில் சிக்கிய சென்னை பெண், கணவரின் நெகிழ்ச்சி செயல்.
கர்நாடகா குடகு மாவட்டம் சோம்வார்பேட்டை தாலுகாவில் துபாரே யானைகள் முகாம் உள்ளது. இங்கு 27 யானைகள் வளர்ப்பில் உள்ளன. குடியிருப்பு பகுதியில் அட்டகாசம் செய்யும் யானைகள் பிடிக்கப்பட்டு கும்கி யானைகளாக பயிற்சி அளிக்கப்படுகின்றன. யானைகளின் நடவடிக்கைகளை பார்க்க டூரிஸ்டுகளுக்கு அனுமதி உண்டு. யானைகள் குளிக்கும்போது தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டலாம். சென்னையைச் சேர்ந்தவர் ஜின்சு தன் கணவர் குழந்தையுடன் நேற்று குடகிற்கு சுற்றுலா வந்திருந்தார். யானைகள் குளிக்கும் ஆற்றில் நின்று போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது கஞ்சன் என்ற யானையும் மார்த்தாண்டா என்ற யானையும் குளிப்பதற்காக அங்கு அழைத்து வரப்பட்டது. இதில் கஞ்சன் யானை மீது மார்த்தாண்டா யானை உரசியதாக கூறப்படுகிறது. கோபமடைந்த கஞ்சன் மார்த்தாண்டாவை தாக்க துவங்கியது. மார்த்தாண்டா நிலை தடுமாறி அங்கே நின்றிருந்த ஜின்சு மீது விழுந்தது. அவர் எழ முயற்சித்த போது கஞ்சன் மீண்டும் மார்த்தாண்டாவை தாக்கியது. 2 யானைகளுக்கு இடையே சிக்கிய ஜின்சுவை மீட்க அவரது கணவர் தன் குழந்தையை கையில் பிடித்தபடி போராடியும் பலன் இல்லை. பாகன்களும் யானையை கட்டுப்படுத்த போராடினர். கடைசியாக மார்த்தாண்டா எழுந்து ஓட துவங்கியதும் கஞ்சனும் துரத்தியது. அதன்பின் யானைகளை பாகன்கள் சமாதானம் செய்தனர். சோக நிகழ்வாக சம்பவ இடத்திலேயே ஜின்சு இறந்தார். அவருக்கு வயது 33. யானைகளிடையே நடந்த சண்டை வைரலாக பரவி வருகிறது. அங்கு இனி யானைகளின் தும்பிக்கையை தொடுவது, அவற்றின் அருகில் நின்று போட்டோ எடுப்பதை கட்டுப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜின்சு குடும்பத்துக்கு 20 லட்சம் இழப்பீடு வழங்க கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. இறந்த ஜின்சுவின் கண்களை அவரது கணவர் தானமாக கொடுத்துள்ளார்.